லூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் உற்சாகமா இருக்கீங்களா? சவுண்ட் அவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். உன் மதில்களை இரட்சிப்பென்றும் உன் வழிகளை, முழு வசனத்தை கூட வாசிக்கலாம். கொடுமை உன் தேசத்திலும் இனி கொடுமை உன் தேசத்திலும் அடிவும் நாசமும் உன் எல்லைகளும் கேட்கப்படாதபடிக்கு கேட்கப்பட மாட்டாது. இனி உன் மதில்களை ரட்சிப்பென்றும், தொடர்ந்து படி. எதுக்கு நிக்கிற? உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவார். அப்ப மதில் குடும்ப ரட்சிப்பு இல்லைனா, குடும்பத்துக்குள்ள துதி இல்லைனா, அந்த வீட்டுக்குள்ள எப்பொழுதும் அழிவும் நாசமோசமும் நஷ்டங்களும் கஷ்டங்களும் கண்ணீரும் கவலையும் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதம் சொன்னாரு,